ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதனால வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ கேட் 2027 ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல வந்து இந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக சம்திங் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சம் ஐடியா வந்து கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். ஸோ கேட் 2027 வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது மாடரேட்டாக தான் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து ஐஐடி ரூர்க்கி. இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு ஐஐடி கவுஹாத்தி. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கொஸ்டின் எல்லாமே டேரக்டா. எல்லா கொஸ்டின்ஸுமே நம்மளுக்கு என்னன்னா டேரக்ட் கொஸ்டின்ஸ். பட் இந்த வருஷம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாடரேட்டா இருக்கு கொஸ்டின். அப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஜென்ரல் கட் ஆஃப் மெக்கானிக்கலுக்கு வந்து 35.6. இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா 25.6. அப்போ நம்மளுக்கு அரௌண்ட் 10 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது. இதுல இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டினோட லெவல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ ரிசல்ட் வந்து சில பேருக்கு பாசிட்டிவா இருக்கும். சில பேருக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த மார்க் வந்திருக்காது. சில பேர் குவாலிஃபை ஆயிருப்பீங்க, குவாலிஃபை ஆகாம இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்றது அப்படின்ற கொஸ்டின் வந்து எல்லாத்துக்கும் அரைஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம குவாலிஃபை ஆனவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். பட் நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம குவாலிஃபை ஆகலை, எதிர்பார்த்த மார்க் வரல. ஆனா வந்து என்ன பண்றது அப்படின்னா என்னுடைய சஜஷன் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கொஞ்சம் வந்து காமா உங்க மைண்ட்ல வந்து காம் டவுன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க. ஏதாவது இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கலாம், இல்லை நீங்களே ஓனா ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். ஸோ சில பேர் வந்து 1 இயர் படிச்சு ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுத்துருக்கலாம். சில பேர் வந்து 2 அட்டம் 3 அட்டம் கொடுத்து கூட நம்ம குவாலிஃபை ஆகாம இருக்கலாம். நீங்க ஃபுல் டைமா ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். அது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு நம்ம நீங்க வந்து ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். அதுக்கு வந்து நீங்க உங்க மைண்டை வந்து காம் டவுன் பண்ணுங்க. காம் டவுன் பண்ணிட்டு ஆக்சுவலா வந்து நீங்க என்ன திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த 3 மணி நேரம் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து நம்மளுக்கு மிஸ் ஆச்சு அப்படின்றத திங்க் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ப்ராசஸ் தான் கரெக்டா பண்ணணுமா அப்படின்றத நீங்க திங்க் பண்ணுங்க. மேபி என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா சில பேர் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஸோ படிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க, டெஸ்ட் எழுதாம இருந்திருக்கலாம். சில பேர் வந்து 1 or 2 டெஸ்ட் வந்து நம்மளுக்கு எழுதிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்ல நம்ம என்ன பண்ணோம். நம்ம பண்ண ப்ராசஸ் வந்து லாஸ்ட் இயர்ல வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம போன ப்ராசஸ் வந்து கரெக்டா, அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் நோட் டவுன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த 3 மணி நேரம் எக்ஸாம்ஸ்ல வந்து நம்ம என்னென்ன பாயிண்ட் வந்து மிஸ் அவுட் பண்ணோம் அப்படின்றத திங்க் பண்ணுங்க. சில பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. எக்ஸாம் ஃபியர்னால என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா அங்க போய் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்ம்லாவே மறந்துருக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் அந்த 3 மணி நேரம் எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணோம். நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நம்ம படிச்ச கொஸ்டின் வந்துருந்துச்சா, வந்து நம்ம தப்பு பண்ணியிருந்தோமா. ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தப்பா இருந்துச்சா. எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து ரெஸ்பான்ஸ் சைட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நீங்க அனாலிசிஸ் பண்ணுங்க. இந்த அனாலிசிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்க திங்க் பண்ணுங்க. எப்பயுமே ஒரு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி எஃபர்ட் போட்டுறீங்க. அந்த எஃபர்ட் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் கிடையாது. பட் ஃபர்தரா நீங்க அதை ப்ரொசீட் பண்ணாம விட்டீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா நல்லா திங்க் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து சார் நான் பாஸ் அவுட் ஆயிட்டேன் சார், 1 இயர் 2 இயர் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். அடுத்து வந்து என்னால வந்து மேனேஜ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ஸ்மால் ஒர்க் பார்த்துக்கிட்டே ஃபர்தரா நீங்க வேலை பார்த்துக்கிட்டே கூட கேட் எக்ஸாம் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? இல்ல சார் நான் ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு அட்டம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஃபுல் டைமா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னும் வந்து நம்மளுக்கு 10 மந்த்ஸ் இருக்கு. அந்த 10 மந்த்ஸை வந்து நான் சொன்னல இந்த அனாலிசிஸ் வந்து ப்ராப்பரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணிட்டு தான் அடுத்து வந்து நீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும். நான் எதுவுமே பண்ணாம திரும்பி நீங்க ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் வந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இயர்ஸ் தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா இயர்ஸ் வேஸ்ட் ஆகுதுன்றத விட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அது வந்து நம்ம படிக்கணும். அதுக்கான நம்மளுக்கு தேவையான ரிசோர்சஸை வந்து நம்ம இது பண்ணோம். இதெல்லாமே இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த 10 மந்த்ஸ் நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க லேர்ன் பண்ணுங்க. அதை வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, நீங்க நான் வந்து எதிர்பார்த்த மார்க் வரல, நான் குவாலிஃபை ஆகலை அப்படின்னா நீங்க வந்து பெஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன ரீஸ்டார்ட் பண்றது. பட் நீங்க எப்படி ரீஸ்டார்ட் பண்ண போறீங்க. நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே பண்ண போறேனா அப்படின்றது இல்ல சார், நான் இப்பதான் பாஸ் அவுட் ஆகிருக்கேன் அப்படின்னா ஃபைனல் இயர் படிக்கும் போது ஒரு அட்டம் கொடுத்தேன், 1 இயர் பிரேக் எடுத்து கொடுக்கலாமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுங்க.
ஓகேவா? ஸோ நம்ம பண்ண முயற்சி வந்து வேஸ்ட் கிடையாது. பட் நீங்க ஃபர்தரா அதை விட்டுட்டீங்கன்னா தான் வேஸ்ட். ஸோ கண்டிப்பா இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணி ஸோ அதுல இருந்து நீங்க லேர்ன் பண்ணிட்டு ஃபர்தரா ப்ரொசீட் பண்றது தான் என்னுடைய சஜஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, ஸோ நல்ல மார்க் வாங்கியிருப்பீங்க. ஸோ அப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு கேட், ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் வந்த பிறகு ஸோ பாஸ் பண்ணவங்க நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ நீங்க வந்து அரௌண்ட் ஒரு 700+ கேட் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பிஎஸ்யூ போறதுக்கான சான்சஸ் வந்து ஸோ அதிகமாகவே இருக்கு. நீங்க கேட்ல குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னாலே நம்ம பிஎஸ்யூஸ் அப்ளை பண்ண முடியும், ஸோ ஐஐடிஸ் அப்ளை பண்ண முடியும், என்ஐடிஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ பட் நம்ம சான்சஸ் வந்து நான் சொல்றேன், ஒரு 700 இருந்துச்சு அப்படின்னா ஸ்கோர் வந்து நம்மளுக்கு பாசிபிலிட்டி வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்போ என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம பிஎஸ்யூஸ் போகலாம். ஸோ நீங்க வந்து இப்போ டிசம்பர்ல இருந்தே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட் 2027 வச்சு எந்தெந்த பிஎஸ்லாம் எடுக்க போறான்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்களா, ஸோ அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னா, ஸோ ஹையர் ஸ்டடிஸ் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து நான் ஐஐடிஸ் போகணும் சார் அப்படின்றவங்களுக்கு வந்து ஸோ அது வந்து நம்மளுக்கு டிஃபரெண்ட் பார்த்து. ஸோ என்ஐடிஸ் ட்ரிபிள் ஐஐடிஸ் போகணும் அப்படின்னா அது வந்து ஒரு டிஃபரெண்ட் பார்த்து. ஸோ நீங்க ஐஐடிஸ் போகணும்னு நினைக்கிறீங்க, நான் ஐஐடிஸ்ல மாஸ்டர் பண்ணணும், நீங்க எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி நான் ஐஐடியில மாஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்க சிஓஏபி, ஸோ காமன் ஆஃபர் அக்செப்டன்ஸ் போர்ட்டல், ஸோ அதுல போயிட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து காமன் போர்ட்டல். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு நிறைய ஐஐடிஸ் இருக்கு. ஸோ அந்த ஐஐடி எல்லா ஐஐடியும் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அட்மிஷன் ப்ராசஸ் வந்து இதுக்கு கீழே தான் நடக்கும். அப்போ இதுல போய் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா மட்டும் போதாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஐஐடிஸ்க்கு வந்து நம்ம காமனா என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணணும். சப்போஸ் ஐஐடி மெட்ராஸ் இருக்கு அப்படின்னா ஸோ அங்க ஐஐடி மெட்ராஸ் வெப்சைட்ல போயிட்டு ஸோ அவங்க எப்போ வந்து ஓப்பனிங் டேட்டு, ஸோ க்ளோசிங் டேட் எதுக்குள்ள இருக்கோ அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஐஐடிஸ்க்கு வேணாலும் அப்ளை பண்ண முடியும். பட் ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது வந்து ஸோ கோப்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபர்தரா என்ன டேட்ஸ் நடக்குது அது மாதிரி டிஃபரெண்ட் ரவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கோப் நடக்கும். ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அது மாதிரி நம்மளுக்கு அப் டு 10 ரவுண்ட்ஸ் வரைக்கும் போகும். அதுல ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் பாயிண்ட் வந்து நீங்க அவங்களுடைய ப்ரௌச்சர் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரை வந்து ஸோ கேர்ஃபுல்லா ரீட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை ஆயிருந்தீங்க அப்படின்னாலே ஸோ நீங்க நான் ஐஐடியில படிக்கணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் என்னென்ன ஐஐடிஸ் போகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுங்க அப்படின்னா ஸோ நம்ம ஸ்கோருக்கு வந்து லாஸ்ட் இயர் என்ன பிரான்ச்சஸ்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுங்க. அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா தான் ஸோ உங்களுக்கு வந்து அந்த சீட்ஸ் வந்து நம்மளுக்கு ஸோ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ஐடிஸ் வந்து நம்ம போகலாம். ஸோ முக்கியமான ஒன்று சொல்ற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் குவாலிஃபை தான் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் மெக்கானிக்கலா இருக்கீங்க, ஜென்ரல் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா ஸோ 25.6 எடுத்து இல்லை 25.6 எடுத்து 27, 28 எடுத்து நான் ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கேன். இல்ல நான் ஓபிசி கேட்டகரியா இருக்கேன், ஸோ அந்த மார்க் கிராஸ் பண்ணி நான் ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கேன் அப்படின்னா அதாவது உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வந்துடும். ஸோ பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ சிசிஎம்டி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு போர்ட்டல் இருக்கு. ஸோ சிசிஎம்டி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஐஐடிஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கோப்ல அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு ஐஐடிஸ்க்கும் நீங்க தனித்தனியா அப்ளை பண்ணணும். ஸோ பட் சிசிஎம்டி வந்து அப்படி கிடையாது. ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா என்ஐடிஸ் பிளஸ் வந்து ட்ரிபிள் ஐஐடிஸ் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸோ ஃபண்ட் பண்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் சம் காலேஜஸ் இது எல்லாமே எதுக்கு கீழே வரும்னு பாத்தீங்க அப்படின்னா சிசிஎம்டி கீழே வரும். அப்ப இது வந்து நம்ம மே மந்த்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோடைய நோட்டிபிகேஷன் வந்து வரும். ஸோ அந்த சிசிஎம்டியில வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஸோ நீங்க இந்த எல்லா காலேஜஸும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சிசிஎம்டியில மட்டும் அப்ளை பண்ணா போதும். ஈச் அண்ட் எவ்ரி என்ஐடிஸ் ட்ரிபிள் ஐஐடிஸ்க்கு வந்து அப்ளை பண்ண வேண்டிய நீடு கிடையாது. ஸோ அப்போ இதுல சிசிஎம்டியில வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ அதுக்கு வந்து டிஃபரெண்ட் ரவுண்ட்ஸ் இருக்கு. இப்போ சிசிஎம்டியில பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் ரவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து ஸ்பெஷல் ரவுண்ட் இருக்கு. இப்போ ரெகுலர் ரவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 3 ரவுண்டு நடக்கும். ஸோ அதுக்கடுத்து ஸ்பெஷல் ரவுண்ட் வந்து ஒரு 2 ரவுண்ட் நடக்கும். ஸோ அதுக்கடுத்து என்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க, நேஷனல் ஸ்பாட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் நடக்கும். ஸோ நல்ல முக்கியமான பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுங்க, நான் ஜஸ்ட் குவாலிஃபை தான் சார் இருக்கேன், ஸோ என்னால வந்து ஒரு பெஸ்ட் என்ஐடிஸ்ல போய் படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஸோ நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ சிசிஎம்டி நான் அப்ளை பண்றேன், கோப்ல அப்ளை பண்றவங்களும் நீங்க பாஸ்ட் ஹிஸ்டரியை பாருங்க. ஸோ 2025 வந்து என்னென்ன ஸ்கோருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்றது. ஏன்னா மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ கேட்ல வந்து நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது, எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அதுதான். இப்போ லாஸ்ட் இயர்ல இந்த ஸ்கோருக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து நீங்க நான் என்ஐடிஸ் ட்ரிபிள் ஐடிஸ் போகணும் சார் அப்படின்னா நீங்க சிசிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணுங்க. ஸோ சிசிஎம்டி டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிசிஎம்டி வந்து அப்பியர் ஆகும்.
ஸோ அது உள்ள போயிட்டீங்க அப்படின்னா மேல வந்து இ சர்வீசஸ் இருக்கும். ஸோ இ சர்வீசஸ் இருக்கும். ஸோ இ சர்வீஸ் இருக்கும். ஸோ அதுல போயிட்டு ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்கோர், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்கோர், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்கோர் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ அதுல வந்து என்ன என்ஐடி செக் பண்றீங்க, ஸோ என்ன பிரான்ச் வந்து உங்களுக்கு செக் பண்றீங்க, அதே மாதிரி என்ன கேட்டகரியில செக் பண்றீங்க, என்ன ரவுண்டு செக் பண்றீங்க, அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 150 பேஜஸ் வந்து காட்டும், இல்லை 200 பேஜஸ் காட்டும். நம்ம அவ்வளோ பேஜஸும் நம்ம போக முடியாது. சப்போஸ் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நான் என்ஐடி திருச்சியில வந்து இந்த பிரான்ச் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க சார் அப்படின்னா நீங்க ஒரி பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ என்ஐடி திருச்சி வந்து நம்மளால போக முடியாது, ஜஸ்ட் குவாலிஃபை ஆயிருந்தா போக முடியாது அப்படின்னு நீங்க திங்க் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த சிசிஎம்டி இ சர்வீஸ்ல போயிட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்கோர் கொடுத்துட்டு அதுல டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நீங்க வந்து என்ன சப்போஸ் என்ஐடி திருச்சினா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. ஸோ அதுல வந்து என்ன ஸ்ட்ரீம் எடுக்க போறீங்க, எம்டெக்ல என்ன படிக்க போறீங்க, மெக்கானிக்ல இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, இல்லை வந்து நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். ஸோ அது நீங்க செக் பண்ணுங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன இது என்ன கேட்டகரி செக் பண்ண போறீங்க, அதே மாதிரி எந்த ரவுண்டுக்கு நான் சொன்னேன்ல, ஸோ ரெகுலர் ரவுண்டா ஸ்பெஷல் ரவுண்டா அது நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களுக்கு சிசிஎம்டில வந்து அப்ளை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலர் ரவுண்ட்ல கிடைக்கும். ரெகுலர் ரவுண்ட் நடக்கும். ரெகுலர் ரவுண்ட்ல கிடைச்சாதான் சீட் அப்படின்னு கிடையாது. நம்ம ஸ்பெஷல் ரவுண்டு போகலாம், நேஷனல் ஸ்பாட் ரவுண்டு போகலாம். நீங்க எந்த ரவுண்டு போய் சீட் கிடைச்சாலுமே எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. இந்த 3 ரவுண்ட்ஸ்க்கும் தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். ஏன் அப்படின்னா இந்த எல்லா ரவுண்ட்ஸும் முடிஞ்ச பிறகுதான் நம்மளுக்கு வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அட் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த ரவுண்ட் அப்படின்றது ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் தான். ஸோ டிஃப்ரெண்ட் ரவுண்ட்ஸ் நம்மளுக்கு எந்த ரவுண்ட்ல வந்து நம்மளுக்கு சீட் கிடைச்சாலுமே ஸோ இதுதான். இப்போ சிசிஎம்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெகுலர் ரவுண்டு வந்து நான் அப்ளை பண்ணல சார், நான் ஸ்பெஷல் ரவுண்ட் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு ரவுண்டும் ஸோ இதாகிறதுக்கு 3500 ஃபீஸ் கட்டணும். ஸோ அப்படின்றப்ப நீங்க ரெகுலர் ரவுண்ட் நான் கொஞ்சம் ஸ்கோர் கம்மியா இருக்கா சார் அப்படின்னா நீங்க ரெகுலர் ரவுண்டே ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்படி இல்லை அது எனக்கு வந்து நான் கிடைச்ச காலேஜஸ்ல கிடைச்ச பிரான்ச் வந்து கிடைக்கல அப்படின்னா ஸோ ஸ்பெஷல் ரவுண்ட் ட்ரை பண்ணுங்க. ஸ்பெஷல் ரவுண்ட்ல கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஸோ எப்படி நான் கிடைக்கும்னு சொல்றேன் அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாருங்க லாஸ்ட் இயர்ஸ்ல வந்து ஸோ உங்களுடைய ஸ்கோர் என்ன, இந்த ஸ்கோருக்கு வந்து நம்மளுக்கு இந்த காலேஜஸ் கிடைக்குதா அப்படின்றத நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அதனால நீங்க பாஸ் பண்ணவங்க அந்த இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க அந்த லோ ஸ்கோர் எடுத்திருக்கோம், நம்ம குவாலிஃபை இருக்கோம், நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு இல்லை. நீங்க ஜஸ்ட் அந்த மார்க் வச்சு உங்களுக்கு பாசிபிள் இருக்கும், மேக்ஸிமம் என்ஐடிஸ் போறதுக்கான பாசிபிள் வந்து இருக்கும். அது நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அங்க ஒரு ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ்போசர் கிடைக்கும். ஓகேவா. ஸோ அங்க வந்து நம்மளுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், அது மூலியமா கூட நம்ம லைஃப் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம இன்ஸ்டியூட் சார்பா இப்போ நீங்க கேட் குவாலிஃபை பண்ணிருக்கீங்க, நான் வந்து சிவில் டிபார்ட்மெண்டா இருக்கேன், இசிஇ ட்ரிபிள்இயா இருக்கேன். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து எனக்கு இந்த ஸ்கோர் பத்தாது, நெக்ஸ்ட் இயர் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன், பட் இந்த 1 இயர் வந்து எனக்கு வந்து டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஸோ நீங்க எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே ப்ரொவைட் பண்றேன். ஸோ 9345 ஸோ 8045 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க கேட் குவாலிஃபை ஆகியிருக்க பட்சத்தில் ஸோ நீங்க இங்கே காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை பொறுத்து நம்மளும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்றேன்.